ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 360 ஸ்டடி வீக்கெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சாப்டர் 1 மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். இதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த பாதையில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லா மெட்டீரியல்ஸ், எல்லா திங்ஸ், உயிர் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எதால் செஞ்சது? பார்ட்டிகல்ஸ், அதாவது துகள்கள்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கே தெரியாது சரியா. தூசி இருக்குல்ல, காற்று, அதில் கூட இந்த துகள்கள்லாம் இருக்கும், இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அப்படி இருக்க எல்லாமே மேட்டர் அப்படின்றாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ் தே ஹாவ் போத் மாஸ் அண்ட் வால்யூம். அதாவது அதுக்கு என்ன இருக்கு? மாஸ்னால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கிறோம்னா அது என்ன பண்ணுவோம், அந்த இடத்த அடைச்சிக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் மாசு சரிங்களா. அதாவது நிறைன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து நிறையுது ஒரு இடத்துல வந்து, எப்படி வந்து அது ஆக்குபை பண்ணிக்குது இந்த ஸ்பேஸ், அதுக்கு பேர் மாசு. வேல்யூம் அப்படிங்கிறது வந்து லிக்விடுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், கொள்ளளவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குமோ அது, அந்த மாதிரி மாசும் கெப்பாசிட்டியும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அது மாசும் வேல்யூமும் இருக்குதுன்னா அதுக்கு பேர் மேட்டர். நம்மளோட இயர்லி இந்தியன் ஃபிலாசபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது தத்துவவாதிகள் சொல்லுவாங்களா, அவங்க தான் ஃபிலாசபர்ஸ். அவங்க வந்து என்ன பஞ்ச தத்துவா அப்படின்றாங்க. அதாவது ஏரு, எர்த்து, ஃபயர், ஸ்கை அப்படிங்கிற இந்த 5 பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த மேட்டர்ஸுங்கிறது இதில் தான் இருக்கும். அதாவது ஏராக இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம், இல்லை ஃபயரில் இருக்கலாம், ஸ்கையில் இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம். இந்த மாதிரி கலந்து இருக்கிறது இல்லையா, இதுக்கு பேர் எல்லாமே என்னது? மேட்டர். இது இப்படி 5 விதமாக அந்த மேட்டரை கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா பிரித்தாங்க. அதாவது எந்த கேட்டகிரிக்கு கீழே வரும் அப்படின்னு 5 கேட்டகிரியாக வச்சாங்க, அதுக்கு கீழே பிரித்தாங்க. இதே தான் க்ரீக் ஃபிலாசபர்ஸும் சொல்கிறாங்க. இதே சேம் டாப்பிக்காக, அதே சேம் தாட்டோடு தான் வந்தாங்க. அவங்களும் 5ஆக பிரித்து கொண்டு வந்தாங்க இது மேட்டர்ஸை. இதுவே வந்து மாடர்ன் டே சயின்டிஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள். மாடர்ன் டே சயின்டிஸ்ட் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து கெமிக்கல் நேச்சர். அதாவது ஃபிசிக்கல்னால் அப்படியே அதோட சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, அந்த மாதிரி இருக்க, தொட்டு பார்க்க முடிகிறது ஃபிசிக்கலாக வர்றது உங்களுக்கு. கெமிக்கல் நேச்சர்னால் அதில் உள்ளே கலந்துருக்க கெமிக்கல்ஸை பற்றினது. ஸோ 2 வகையாக பிரிச்சுட்டாங்க மாடர்ன் சயின்டிஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்கவங்க 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. இவங்க என்ன இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2 டாபிக் கொண்டு வருவாங்க, 2 தாட்டை வந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா, ஒரு ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர்ஸ் வந்து இப்படி தான் அப்படியே வரிசையாக உட்டு மாதிரி ஒவ்வொரு பிளாக்காக தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்களும், இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் எப்படி இருக்கும், சாண்ட் இப்படி ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய, இப்போ நம்மளோட கையிலே நிறைய குட்டியாக நிறையா இருக்கும்ல சாண்ட், அந்த மாதிரி குமிஞ்சு இருக்கும் அப்படின்னு 2 தாட்டு கொண்டு வராங்க. ஓகே, உங்களுக்கு இந்த பேரால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேட்டர் வந்து எதால் ஆனது? மேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸால் ஆனது. அது எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைனா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா, ஒரு ஸ்பூன் சுகர் இல்லைன்னா சால்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க, ஒரு தண்ணியில் போட சொல்கிறாங்க. அது என்ன ஆகுது பாருங்கள், இந்த பிக்சர்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அப்படியே லைட்டாக உள்ளே போய் அந்த தண்ணியோட லெவல் வந்து லைட்டாக ஹை ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது தண்ணிக்கு இடையில, இப்போ வாட்டர்ஸ் இருக்குன்னா அதுக்கு இடையில என்ன கலந்துருக்கு? சால்ட்டு இல்லைன்னா சுகர். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சிரும் உள்ள. ஆனால் நமக்கு என்ன பண்ணாது? கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உள்ள தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கலந்துருக்கும். இந்த இடத்துல இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக உள்ளே இருக்கும் பாருங்கள், கோல்டன் கலரில். அந்த தண்ணிக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த கலந்த சுகரோ இல்லைன்னா சால்ட்டோ. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு ஆக்டிவிட்டிங்க பாருங்கள். 2-3 கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கோங்க. எதோடதுன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கணும். எந்த 100 ml வாட்டரில் எடுத்துக்கணும் நம்ம சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கலக்கிடும், அந்த 2-3 கிறிஸ்டல் தானே எடுத்தோம், அதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 100 ml வாட்டரில் கலக்கிட்டோம். அதுலேருந்து ஒரு ஸ்பூனை மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த இருக்க ஒரு 90 ml வாட்டர் அடுத்து வச்சுருக்கோம், அதில் திருப்பி கலக்கிறோம் 10 ml மட்டும். திருப்பி அதுலேருந்து 10 ml எடுத்து அடுத்த 90 ml வாட்டரில் கலக்கிறோம். திருப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்து கலக்கணும், டேரெக்டாக கலக்காமல். அந்த கலர் பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்க் பிங்காக இருக்குது, அடுத்து எப்படி இருக்குது, கொஞ்சம் லைட் ஆகுது, அதோட லைட் ஆகுது, அதில் ஆனால் பியூர் ஒயிட்டாக மாறல பாருங்கள். திருப்பி வாட்டரோட கலருக்கே வாட்டர் வரல, ஏன்னா அதோட கலர் வந்து இன்னும் நமக்கு லைட்டாக கொஞ்சமாக இருந்தால் கூட அதோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிகல்ஸாக என்ன ஆகுது, அதுக்குள்ளேயே டிவைட் ஆகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக டிவைட் ஆகிக்குது. இந்த லைனில் உங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. we conclude that there must be millions of tiny particles அப்படி இந்த லைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த லைனில் இங்கே இருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ஸ்மாலாக என்ன அது டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்குமே தவிர எண்டிங்கே கிடையாது. நீங்கள் இது வந்து நம்ம போய் இன்னொரு அந்த கிறிஸ்டல் வச்சு தான் இந்த கிறிஸ்டல் வச்சுலாம் அப்படிலாம் இல்லாமல்
வீட்ல இருக்க எத வேணாலும் வச்சு பண்ணலாம். டெட்டால் இருக்குல்ல, அதே நீங்க பண்ணலாம் சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேரால உங்களுக்கு குடுத்துருக்காங்க. டெட்டால்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டு குட்டி ட்ராப்பு போட்டா கூட போதும். அந்த ஸ்மெல் வந்து நமக்கு போகவே போகாது. ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வாட்டர் அதில கலந்தாலும் அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். ரொம்ப சின்னது. அது வந்து நமக்கு இமேஜினே பண்ண முடியாது. எவ்வளோ சின்னதுன்னா, ஒரு டாட் வச்சோம்னா அந்த சின்னதான். அதில கூட 1000 பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அந்த அளவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. அடுத்தது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டெட்டால் மட்டும் இல்ல. சுகரு, சால்ட்டு, டெட்டாலா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து மில்க்கா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு ஜூஸா கூட இருக்கட்டும். நீங்க எதுல வந்து இன்னொரு இத கலக்கிறப்போ, நம்ம நெனைப்போம், அதில ஏற்கனவே இருக்கு. எப்படி கலக்கணும்? அப்படி கிடையாது. என்ன இருக்குமா, ஒரு பார்ட்டிகிளுக்கும் இன்னொரு பார்ட்டிகிளுக்கும் இடையில அவ்ளோ ஸ்பேஸ் இருக்குமா. அது கலந்துக்கிற அளவு, மிக்ஸ் ஆயிக்கிற அளவு. இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? அத என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரூம்லயோ, இல்ல கிளாஸ்லயோ எங்க வேணா வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வராது. பக்கத்துல போனா தான் அந்த சென்ட் ஸ்மெல்லே வரும் நமக்கு. இதுவே நீங்க அத லைட் பண்ணிட்டீங்க, அதாவது பத்த வச்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா, அந்த புகை வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்ம வச்சிருப்போம் ஒரு இடத்துல. ஆனா அது பக்கத்துல ரொம்ப தூரம் வரைக்கும் கூட அந்த ஸ்மெல் இருக்கும் நமக்கு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அடுத்து இந்த ஆக்டிவிட்டில என்ன சொல்றாங்கன்னா, ப்ளூ இங்க், ரெட் இங்க் ஏதோ ஒரு இங்க் எடுத்துக்கோங்க. அத என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ஹனியும் எடுத்துக்கோங்க ஒரு இதுல. ஒரு 2 டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இதுல வந்து இந்த இங்க விடுங்க. இன்னொரு இதில வந்து கொஞ்சம் அந்த ஹனிய விடுங்க. எது வந்து ஃபாஸ்ட்டா மிக்ஸ் ஆகுது தண்ணி கூட அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டில கேட்டுருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் இல்லைன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்க சொல்றாங்க. இந்த கிறிஸ்டல் என்ன பண்ற சொன்னாங்க, கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2த்துலயுமே கலங்க. எது வந்து ஃபாஸ்ட்டா அது மிக்ஸ் ஆகுது அப்படின்னு இங்க இந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால, அந்த மிக்ஸிங் டைமிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது? கன்டினியூஸா மூவ் ஆகுது. அந்த மாரி மூவ் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் என்னது? கைனடிக் எனர்ஜி. இங்க இருக்கு பாருங்க. இப்ப பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் என்னது? கைனடிக் எனர்ஜி. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகுது? கைனடிக் எனர்ஜியும் அதிகமாகும். அதான் இந்த லைன்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 3 ஆக்டிவிட்டி மேல சொன்னேன் இல்லையா? இங்க் சொல்லியிருக்கேன், ஊதுபத்தி சொல்லியிருக்கேன், அப்புறம் கிறிஸ்டல் வந்து கலக்கிறது சொல்லியிருக்கேன். கோல்டு வாட்டர்லயும், ஹாட் வாட்டர்லயும். இந்த 3 ஆக்டிவிட்டிலயுமே என்ன ஆயிருக்கு பாருங்க, மிக்ஸ் ஆகுது. ஒரு இதுல வந்து நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு இதுதான் பண்றோம். அதுவா தானா மிக்ஸ் ஆயிக்குது. நம்ம கலக்க கிடையாது எதையுமே. சரிங்களா? ஸோ இந்த மாரி தானா கலந்துக்குதுல, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஷன். இங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு. தே டூ ஸோ பை கெட்டிங் இன்டு இன்டர்மிக்சிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் ஆன் தேர் ஓன் கால்டு டிஃப்யூஷன். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அது கலக்கிறதுக்கு பேர் என்ன? அது தானா மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் வந்து எப்போ ஃபாஸ்ட்டா ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக இதுவும் ஃபாஸ்ட் ஆகும். இந்த ஆக்டிவிட்டில என்ன சொல்றாங்கன்னா, 5 5 பேராவோ இல்ல ஒரு குரூப்பாவோ பிரிச்சுக்கோங்க. 4 குரூப்பா பிரிச்சுக்கோங்க. ஒரு குரூப் எப்படி இந்த மாரி, அதாவது ஹக் பண்ண மாரி ஃபுல்லா செயின் மாரி இருக்கணும். அதாவது இதுக்கு பேர் என்னது? மிஷ்மி டான்ஸா. இந்த மாரி ஒரு குரூப் இருக்கணும். இன்னொரு குரூப் எப்படின்னா, கை மட்டும் பிடிச்சிருக்கணும். 3 குரூப் எப்படி இருக்கணும்னா, டச் பண்ணியிருக்கணும். அப்படி இந்த கைய வந்து டச் மட்டும் தான் பண்ணியிருக்கணும். பிடிச்சிருக்க கூடாது. விரலும் டச் மட்டும் தான் பண்ணியிருக்கணும். அப்படி 3 குரூப் சொல்லியிருக்காங்க. இந்த 4த் குரூப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுல எந்த குரூப்ப ஈஸியா பிரேக் பண்ண முடியும்? பிரேக் பண்ணணும் எல்லா குரூப்பையும். அதுல நீங்க என்ன சொல்றீங்க? எந்த குரூப்ப ஈஸியா பிரேக் பண்ண முடியும்? இந்த 3 குரூப் தான் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? வெறும் டச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்படி இப்படி டச் ஆகுறப்போ இந்த இடத்துல கேப் ஈஸி இல்லையா பண்றது? அப்படியே ஈஸியா பிரேக் பண்ணிட முடியும் இந்த 3 குரூப்ப. இதே மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த குரூப் ஒரு மேட்டர், இந்த குரூப் ஒரு மேட்டர், 2ண்ட் குரூப் ஒரு மேட்டர், 3rd குரூப் ஒரு மேட்டர். இது மாதிரி தான் மேட்டர் எப்படி இருக்கு? ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி குடுத்துருக்காங்க பாருங்க. அயர்ன் நெயில்னா ஆணி எடுத்துக்கலாம். இல்ல அயர்ன்ல செஞ்ச, இரும்புல செஞ்ச எது வேணா எடுத்துக்கோங்க. சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இது 3த்துல எத நீங்க ஈஸியா வந்து உடைக்க முடியும்? இல்லன்னா பிக்க முடியும்? அந்த மாரி கேட்குறாங்க. நமக்கே தெரியும் எது ரொம்ப ஈஸின்னு. சாக் பீஸ் ஈஸி. அதே மாரி ரப்பர் பேண்டும் ஈஸி. அதனால தான் இங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. சப்ஸ்டன்ஸ் டூ யூ திங்க் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் வித் கிரேட்டர் ஃபோர்ஸ். அதாவது ரொம்ப அதிகமான ஃபோர்ஸோட எது வந்து ரொம்ப இணைஞ்சிருக்கு? நமக்கு ஆணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, சாலிடா ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அதுதான் அங்க சொல்றாங்க. ஃபோர்ஸ் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம். இதுக்கு அதான் மீனிங் ஆக்சுவலி. இதே ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அத நீங்க வந்து அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்? இப்படி கட் பண்ண பாருங்க. கையால உங்க ஃபிங்கரால இப்படி வச்சீங்கன்னாவே நம்ம என்ன பண்ணும்? ஃபிங்கர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். ஈஸியா நம்ம வந்து
கட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி ஒரு இது பண்ண முடியும். நமக்கு தொட்டு இது பண்ண முடியும். கோடு மாரி போட முடியும். ஆனா, அது என்ன ஆகும் திருப்பி வாட்டர் திருப்பி சேர்ந்துக்கும் இல்லையா? அது எப்படி ஈஸியா நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டுருக்காங்க. அதுக்கு தெரியுமா? ரீசன் என்னன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 ஆக்டிவிட்டிலயுமே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் மேட்டர் இங்க இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து இங்க அந்த மேட்டர்ஸ்க்குள்ள நடக்குது. எப்படி வந்து டைட்டா இருக்கிறதோ சரி, லூஸா இருக்கிறதோ சரி, இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது இது எல்லாமே எத கனெக்ட் பண்ணுதுன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர். தட் பர்ட்டிகுலர் பார்ட்டிகிள்ஸ பத்தினது. அப்ப நம்ம வந்து ஒரு மேட்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து என்ன இருக்கு? இங்க பாருங்க the matter have force acting between them. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டுட்டு இருக்கு. ஒரு விசை அதாவது ஒரு பவர் அங்க ஆல்ரெடி செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுமா? அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குமா? அதாவது தள்ளி தள்ளியா இருந்தா கூட ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. The strength of this force attraction varies from one kind of matter to another. இந்த ஸ்ட்ரென்த் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா என்ன ஆகுது? ஒரு கைண்ட் ஆஃப் மேட்டரோட இன்னொரு கைண்ட் ஆஃப் மேட்டரை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே, இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இவங்க சில திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது எதெல்லாம் வந்து மேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. சேரு, ஏர், லவ், ஸ்மெல், ஹேட், ஆல்மண்ட்ஸ், தாட்டு, கோல்டு, கோல்ட் ட்ரிங்க், ஸ்மெல் ஆஃப் பர்ஃப்யூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு என்னது நமக்கு ஃபார்முலா என்னது? மேட்டர் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அது குறிப்பிட்ட மாஸ் இருக்கும். அதாவது ஒரு வெயிட் மாதிரி இருக்கும். அது நிறைஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? என்னென்ன ஸ்டேட்டில் இருக்கலாம் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்ம மேட்டர்னு எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்களே ஃபஸ்ட்டு பாருங்கள். சேரில் வந்து என்னது? அது வந்து ஆக்குபை பண்ணிடும். சாலிட் வேறு. ஸோ சேர் வந்து மேட்டர். அதே மாதிரி ஆல்மண்டும் மேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து சாலிடு ஸ்டேட் ஆஃப் மேட்டர். சரிங்களா? அது மாதிரி கோல்ட் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஏரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து உங்கள் பர்ஃப்யூம் இருக்குல்ல, அதுவும் ஏரும் வந்து எப்படின்னா கேஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஆனால் மித்தது இருக்குது பாருங்கள், லவ், ஹேட்டு, கோல்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது. இதெல்லாம் ஸ்மெல்லுன்றப்ப பேர் தான் அது. அது வந்து ஏதோ ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்னா ஓகே நம்ம சொல்லிக்கலாம். வெறும் ஸ்மெல்லுங்கிறது ஒரு பேர் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு மேட்டரில் வராது. ஏன்னா இதெல்லாம் ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங், ஒரு பேர். இதுக்கெல்லாம் வந்து நம்ம மேட்டர்னு சொல்ல முடியாது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து உங்களுக்கு ஹாட்டாக இருக்க ஒரு ஃபுட் இருக்குல்ல, ஒரு ஃபுட்டு சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இதுவே வந்து சமைச்சு முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்த ஃபுட்டு இருக்கிற பக்கத்தில் போனால் தான் நமக்கு அந்த ஸ்மெல் வரும். அது என்னன்னு கேட்குறாங்க. அது எதனால பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ஒன்று நடக்கும் இல்லையா? அதனால தான் இது. அந்த ஏர் வந்து என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்போ ஈஸியாக அந்த ஏரில் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி போயிடும். அந்த டிஃப்யூஷன் நீங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த டிஃப்யூஷன் மூலமாக என்ன இது? அப்படியே அந்த டெம்பரேச்சர் மூலயமா அந்த ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துக்கும் பரவிடும். இதுவே வந்து கோல்டாக இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கப்போ அந்த இது வந்து அந்த ப்ராசஸ் நடக்காது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு டைவர்னா ஸ்விம்மிங் ஃபூலில் டைவ் பண்ணுவாங்கள்ல, அவங்க எப்படி ஈஸியாக டைவ் பண்ணி உள்ளே போக முடியும்? அது ஒரு மேட்டர் தானே நமக்கு. வாட்டர் வந்து ஒரு மேட்டர். ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே எப்படி ஈஸியாக போக முடியுது? கட் பண்ணி ஒரு மேட்டருக்குள்ளே எப்படி போக முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எப்படி இருக்காங்க? கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியுது? ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ஈஸியாக அவங்களால டைவ் பண்ணி உள்ளே போக முடியுது கட் பண்ணி. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க டைமில் நமக்கு என்ன பண்ண முடியும்? அந்த இதை வந்து கட் பண்ணி உள்ளே போக முடியும். அதான் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எல்லா லிக்விடுமே எப்படி இருக்குது? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா லிக்விட்லேயும். சரிங்களா? கேரக்டரிஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் மேட்டருக்கு? ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுவோம்? ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும்? ஸ்பேஸு இருக்கும். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் கண்டினியூஸ்லி மூவிங், கைனடிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதனால மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? மேட்டர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் பிட்வீன் தெம். நான் சொன்னேன்ல ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டுத்துக்கு இடையில இந்த ஃபோர்ஸ் இருக்கும். சைஸ் இருக்கும், ஏன்னா சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், ஆனால் சைஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப குட்டி சைஸில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் 360 ஸ்டடி வீக்கெண்ட். மீதி பார்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.